எஸ், நாங்க இன்றைக்கு வினாப்பத்திரம் 11வது இலக்கம் பார்க்க 11வது பொதறிவு மாதிரி வினாப்பத்திரம் பார்க்க போறோம். இந்த ஆண்டு நாடு பூராகவும் நடைபெற இருக்கின்ற பட்டதாரிகளுக்கான பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்கின்ற இந்த போட்டி பரீட்சையில நாங்கள் இதுவரை காலமும் 10வது பொதறிவும் 10வது நுண்ணறிவும் நாங்க முடிச்சிருக்கிறோம். இது இப்ப 11வது பொதறிவு வினாப்பத்திரமாக இது இன்றைக்கு பார்க்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில நாங்கள் 5 வினாக்களாக நாங்க பார்த்து கொண்டு போவோம். இதுல வினா இலக்கம் 1 முதல் 30 வரை உள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் நாங்கள் சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டும். ரைட், இதுல நான் எல்லாருக்கும் மியூட் பண்ணிருக்கிறபடியால் நீங்கள் செக் பண்ணலாம் உங்களோட ஆன்சர்களை, சரியானே? ரைட், அல்லது நான் எலவ் பண்ணுவேன், உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கு எலவ் பண்ணலாம். ஆனா நீங்க எல்லாருமே பேக்ரவுண்ட்ல இருந்து ஏதாவது சத்தங்கள் வரும், அது ஏனையாக்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால நாங்க இப்ப பார்ப்போம். இயலுமானவரை செக் பண்ணுங்க, தேவைப்படுகின்ற பொழுது நான் மைக்கை அன்மியூட் பண்றதுக்கு இடம் தருவேன். தேங்க்யூ. இப்ப வினா இலக்கம் 1 முதல் 30 வரை உள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் சரியான விடையை தெரிவு செய்து முன்னால் உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதணும். சோ புள்ளிக்கோடு இங்க நாங்க இந்த இடத்துல இருக்கும், சரிதானே? இந்த புள்ளிக்கோடு இந்த இடத்துல இருக்கும். சோ அந்த புள்ளிக்கோட்டுல நீங்க விடைகளை எழுதக்கூடியாக்களா இருக்க வேண்டும். ரைட், அந்த அடிப்படையில இலங்கை பரீட்சை திணைக்களம் நிறுவப்பட்டது எப்போ? 1905. என்னோட எல்லாருமே சேர்ந்து வாசிங்க, வாசிச்சு கொண்டு போவோமா? ரைட், 1950, 1951, 1952, 1968. பொருத்தமான விடையை போட்டுக்கொள்ளுங்க. 5 வினாக்கள் முடிய 5 வினாக்களாக நாங்க பார்த்து கொண்டு போகலாம், டிஸ்கஷன் பண்ணுவோம். பின்வரும் ரைட், முதலாவது வினாவுக்கு விடை எழுதிட்டீங்களா? குட், உங்களோட விடைகள் வந்து கொண்டிருக்குது. சரி பிள்ளைன்றதுக்கு அப்பால நீங்க முதல் உங்களோட விடைகளை தீர்மானிக்கிறதுக்கு பாருங்க. ஓகே, இந்த பொதறிவு முழுவதும் ஆசிரியர் போட்டி பயிற்சிக்காக கல்விசார் பொதறிவு வினாக்களாகத்தான் இருக்கும், சரியானே? ஏனைய பொதறிவு வினாக்கள் இங்கு இருக்காது, இடம்பெறாது. ரைட், அந்த அடிப்படையில சரியோ பிள்ளையோ பரவாயில்ல, நீங்க உங்களோட விடைகளை தெரிவு செய்யுங்க. ஒருவர் சுகந்தன் 2வது விட என்று சொல்லியிருக்கிறீங்க. ஏஆர் 2வது விட. வேறு யாரும் வேறு விடைகள் 2வது விட போட்டிருக்கீங்க. ஓகே, பார்ப்போம். 2வது வினா, பின்வரும் காரணங்களில் இலங்கையில் பாடசாலை செல்வதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் காரணி யாது? பின்வரும் காரணங்களில் இலங்கையில் பாடசாலை செல்வதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் காரணி யாது? முதலாவது விடை, ஏனைய பாடசாலைகளுடன் இணைத்தல், மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள், மாணவர்கள் வராமை, 4வது அபிவிருத்தி திட்டங்களின் தாக்கம். பின்வரும் காரணங்களில் கேள்வி மயக்கமா இருந்தா கேட்க வேணும். இது ஒரு இப்ப அண்மையில வெளியாகிய சிங்கள மொழி மூலமான மாதிரி வினாப்பத்திரத்திலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட வினாக்கள், சரிதானே? நானாக அதை மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். இப்ப அண்மையில நடக்க போற போட்டி பயிற்சிக்காக சிங்கள மொழி மூலமானவர்களுக்காக நடாத்தப்பட்ட ஒரு மாடல் பேப்பர் தான் இது, சரிதானே? பின்வரும் காரணங்களில் இலங்கையின் பாடசாலை செல்வதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் காரணி யாது? தீர்மானிச்சிட்டீங்களா? உங்களோட விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க. பாத்திமா 2 போட்டிருக்கீங்க. 2க்கு 2 போடுங்க. 2-2 போடுங்க. ரைட், சுகந்தன் ரைட். பின்வரும் காரணங்களில் இலங்கையில் பாடசாலை செல்வதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் காரணி: ஏனைய பாடசாலைகளுடன் இணைக்கப்பட்டிருத்தல், மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள், மாணவர்கள் வராமை, அபிவிருத்தி திட்டங்களின் தாக்கம். உங்களோட நேரம் முடிஞ்சு. இப்படி ஒவ்வொரு வினாவுக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்தை விட மேலதிகமா எடுக்கக்கூடாது. அடுத்த வினா, 3வது வினா, இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது எப்போது? 1942, 1978, 1980, 1979. உங்களுக்கு செக் பண்ண விருப்பம் இல்லாதாக்கள் நீங்க காப்பியில நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
உங்களோட கடைசியா நாங்க சரிவுல பார்க்க போறோம். சரியா விக்னேஸ்வரி? ரைட். மூன்றுக்கு மூன்று அநேகமானவர்கள் மூன்றாவது வினாவுக்கு மூன்றாவது படியே தெரிவு செய்றீங்க. பார்க்கலாம். ரைட். நாலாவது வினா, ஒரு பாடசாலையின் முழுமையான கலை திட்டத்தில் அடங்குவது. ஒரு பாடசாலையின் முழுமையான கலை திட்டத்தில் அடங்குவது. 1, முறைசார் மற்றும் முறைசாரா கலை திட்டம். 2வது, இணைக்கலை திட்டம் மற்றும் மறைக்கலை திட்டம். 3வது, இணைக்கலை திட்டம் மற்றும் முறைசாரா கலை திட்டம். 4வது, முறைசார் மற்றும் மறைக்கலை திட்டம். விடையை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பொருத்தமான விடையை நீங்க எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த வினாவுக்கு நாங்க போக போறோம். சரியா? ரைட். தேசிய கல்வியியல் கல்லூரியில் இருந்து தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இருந்து தர்மத்தை கற்பதற்கு எந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும்? அது அது பிழை. அது அந்த தர்மத்தை என்று இல்ல, சமயத்தை கற்பதற்கு, சமயத்தை ஒரு கற்கை நெறியாக கற்பதற்கு எந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும்? மாப்பிட்டிகம, ஸ்ரீபாத, ரைட், யாழ்ப்பாணம், வவுனியா. ஐந்தாவது வினா. சரி, இப்ப நாங்க இந்த 5 வினாக்களையும் சரியான விடை, 5 வினாக்களுக்குமான சரியான விடையா நாங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? அது அந்த சமயம் வந்து இந்து சமய கற்கை நெறியாக தான் நீங்க கொள்ள வேணுமா? சாரி, இந்து சமய கற்கை, இந்து சமயம் கற்கை நெறிய, இந்து சமயத்தை ஒரு கற்கை நெறியாக கற்பதற்கு அல்லது தொடர்வதற்கு எந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும், எந்தெந்த கல்லூரிகள் இருக்குது என்று நீங்க பார்க்க வேணுமா? சரியா? இதுல ஸ்ரீபாத காலேஜில் அந்த கோர்ஸ் இருக்குதா, யாழ்ப்பாணத்துல இருக்குதா, வவுனியாவில் இருக்குதா, மாப்பிட்டிகமையில் இருக்குதான்றது நீங்க பார்க்க வேணும். ஓகே, 10 கேள்வியை பார்த்துட்டு போவோமே ஒரேடியாக. 10 கேள்வியை பார்ப்போம் என்ன? ரைட். ரைட், அடுத்தது பார்ப்போம். 5ல 10 கேள்வியை பார்த்துட்டு நாங்க போகலாமா? சரி, அடுத்த 6வது வினா. என்னுடைய பேப்பர் ஷாபனப்பட்டிருக்கிறது தான் நினைக்கிறேன் இல்லையா? 5க்கு 2வது விட, 3வது விட, 3வது விட, 2வது விட மாறி மாறி போட்டிருக்கீங்க. பரவாயில்ல, இது சரிப்படலன்றது இறுதியாக கலந்துரையாடலுக்கு வேணும் பார்க்கலாம். தட்சாயினி 4வது விட போட்டிருக்கீங்க. ரைட். 1905ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட வேஸ் குழு, அது உண்மையா வேல்ஸ் என்றுதான் வர வேண்டுமா? வேல்ஸ் ஆணைக்குழு, அது வேல்ஸ் ஆணைக்குழு எதனுடன் தொடர்புடையது? 1905ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட வேல்ஸ் ஆணைக்குழு எதனுடன் தொடர்புடையது? சரியானபடியே நீங்க தெரிவு செய்யுங்க. ஒன்று, ஆரம்ப கல்வி, பிரிவினா கல்வி, தோட்டக்கல்வி, முறைசாரா கல்வி. தோட்டக்கல்வி என்ற தோட்டப்புற கல்வியோட தொடர்புடையதா? சரி, என்ன விட? கமான், முதலாவது விட. அநேகமானாக்கள் முதலாவது விட, 4வது விட, 2வது விடையும் தந்திருக்கீங்க. ரைட். 7வது வினா,
இலங்கையில் 2ஆம் நிலை கல்விக்காக தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப அலகுகளை நிறுவ நிதி வழங்கியது எது? கமெண்ட் பொருத்தமான விடைய தெரிவு செய்யுங்க. சரியா? ஜப்பான், சீனா, தென்கொரியா, பிரான்ஸ். விட தெரிவு செய்யறதுக்காக தான் நான் இந்த டைமை தாரேன். உங்களோட விடைகளை நீங்க தெரிவு செய்யறதுக்காக தான் இந்த டைமை நான் தாரேன். ரைட். அடுத்த வினா. இனி எங்களுக்கு 8வது வினா. இலங்கையில் 13 வருட கல்வியை கற்றாலும் அதன் தரத்தை கருத்தில் கொள்ளும் போது ஒரு மாணவனுக்கு கிடைக்கும் கற்றல் அளவு வருடங்களில், இலங்கையில் 13 வருட கல்வியை கற்றாலும் அதன் தரத்தை கருத்தில் கொள்ளும் பொழுது ஒரு மாணவனுக்கு கிடைக்கும் கற்றல் அளவு 7.3 வருடங்கள், 7.5 வருடங்கள், 8 வருடங்கள், 8.3 வருடங்கள். இந்த டைம் உங்களுக்கு விடையை சூஸ் பண்றதுக்காக வடிவா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. 7வது வினாவுக்கு நீங்க 3வது 1 3 நிறைய பேர் 7வதுக்கு 1 3 பதில் அளிச்சிருக்கீங்க. நிறைய பேர் 7வது வினாவுக்கு முதலாவது விடையை பதிலாக தந்திருக்கீங்க. 8வது வினாவுக்கு 3வது விடையை நீங்க தந்து கொண்டிருக்கீங்க. 3 வருட கல்வியில மேக்சிமம் எவ்வளவு கால அளவை பூர்த்தி செய்வார்கள்? இலங்கையில் 13 வருட கல்வியை கற்றாலும் அதன் தரத்தை கருத்தில் கொள்ளும் போது ஒரு மாணவனுக்கு கிடைக்கும் கற்றல் அளவு வருடங்களில். சரி. 9வது வினா. இலங்கை ஆசிரியர் சேவை எப்போது நிறுவப்பட்டது? இலங்கையில் ஆசிரியர் சேவை எப்போது நிறுவப்பட்டது? இலங்கை ஆசிரியர் சேவை எப்போது நிறுவப்பட்டது? 1994, 1995, 1996, 1997. சரியான விடையை பார்க்கலாம். சரி. அநேகமானாக்கள் 9வது வினாவுக்கு 8வதுக்கு 3வது விட தந்திருக்கிறீங்க. 8வதுக்கு 3வது விட தந்திருக்கிறீங்க. 9வதுக்கு முதலாவது விட 10க்கு 4வது விட 10வது வினாவும் போயிட்டீங்களா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பினபடியே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 10வது வினா. தற்போதைய கட்டமைப்பின்படி கல்வி அமைச்சின் கீழ் பெறாத ஒரு நிறுவனம். தற்போதைய கட்டமைப்பின்படி கல்வி அமைச்சின் கீழ் பெறாத ஒரு நிறுவனம். 1. முதலாவது இலங்கை தேசிய ஆராய்ச்சி சபை. ரைட். அடுத்தது இலங்கை கோளரங்கம். 3வது தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆணைக்குழு. 4வது இலங்கை தர நிர்ணய நிறுவனம். இலங்கை தர நிர்ணய நிறுவனம். பத்தாவதுக்கு 4வது போட்டிருக்கீங்க. அநேகமான நாட்கள்.
சரி, உங்களோட சாஃப்ட் காப்பி நான் போட்டிருக்கபடியா திரும்பவும் 10 கேள்வியும் பார்த்து கொள்ளுங்க. நாங்க திருத்துறதுக்கு போக போறோமா? டைம் வேஸ்ட் பண்ணாம திருத்துறதுக்கு போக போறோம். ரெடி என்றா ஓகே. சரி, ஓகே. முதலாவது வினாவுக்குரிய விடைக்கு நாங்க போகலாமா? அதோட தொடர்புடைய ஏனைய விளக்கங்களையும் நாங்க பார்த்து கொண்டு தேவைப்பட்டா போகலாம். சரிதானே? இங்க வந்து முதலாவது வினா, ரைட், இலங்கை பரீட்சை திணைக்களம் நிறுவப்பட்ட ஆண்டு 1951. நான் ஏற்கனவே இதை கேள்வி சொல்லி தந்திருக்கிறேன் உங்களுக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி என்று. இது சிங்கள வினாப்பத்திரத்திலையும் வந்திருக்குது ஒரு மாடல் பேப்பர்ல. அக்டோபர் 1ல நிறுவப்பட்டது. உண்மையில இதற்கு முன்னர் இது ஒரு மேலதிக அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக நீ எடுத்துக்கொள்ளணும். கல்வி திணைக்களத்தின் ஒரு பிரிவாகத்தான் பரீட்சைகள் நடத்தப்பட்டன. தனியாக பரீட்சை திணைக்களம் ஆரம்பிக்கப்படல. ஆனா 1968ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். 25ஆம் இலக்க சட்டத்தின் மூலம்தான் ரைட் சட்ட ரீதியான அதிகாரங்களை பெற்றது. 1951 பரீட்சை திணைக்களம் என்று ஸ்தாபிக்கப்பட்டாலும் கூட 1968 25ஆம் இலக்க சட்டத்தின் மூலம்தான் ஒரு சட்ட அங்கீகாரத்தை, இந்த அங்கீகாரத்தை பரீட்சை திணைக்களம் பெற்றது. அது வரைக்கும் 51க்கு முதல் பரீட்சை திணைக்களம் வந்து கல்வி அமைச்சருடைய அல்ல கல்வி திணைக்களத்தினுடைய ஒரு பிரிவாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. ரைட். 2வது வினா நாங்க பார்த்தோம். அப்ப முதலாவது வினாவுக்கு என்ன விட 1951. ரைட். அடுத்த வினா, இலங்கையில் பாடசாலை செல்வதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் காரணி. இப்போதைக்கு நீங்க உங்களோட கேள்விக்குரிய வினாபத்திரத்தை பார்த்தீங்கன்னு கேட்டா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து ஏனைய பாடசாலைகளுடன் இணைக்கிறது இல்லை. மாணவர்கள் வராமை என்றது அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தாலும் அபிவிருத்தி திட்டங்கள தாக்கம் அது வராமை. மாணவர்கள் பின்வரும் காரணங்களில் இலங்கையில் பாடசாலை செல்வதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் காரணி. ப்ராஜெக்ட் நடக்குன்றதுக்காக இல்லை. சரிதானே? மாணவர்கள் வராமை என்று பொருத்தமற்ற காரணி. ஏனைய பாடசாலைகள் இணைக்கப்படுற வேலை திட்டம் இப்ப போய்கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே? 50க்கும் குறைவான மாணவர்களை பாடசாலைகளை இணைக்கிறது, merge பண்றது, க்ளோஸ் பண்றது இல்லை. பாடசாலைகளை மூடுகின்ற வேலை திட்டம் என்று சொல்லாமல் அதை merge பண்றாங்க. பக்கத்துல உள்ள பெரிய ஸ்கூலோட அதை merge பண்றது. 50க்கும் குறைவான இலங்கையில் உள்ள 50க்கும் குறைவான பாடசாலைகள் எண்ணிக்கைய மாணவர்கள் இருந்தால் அவ்வாறு அதை பெரிய பாடசாலைகளோட கொண்டு merge பண்றது, இணைக்கிறது. அதுவும் இல்லை. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் படி எங்களுக்கு மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள், இயற்கை அனர்த்தத்தை சொல்லலாம் நீங்க. என்னடா எப்ப மழை பெய்யும், எப்ப வெயில் வரும் என்று சொல்ல தெரியாது, எப்ப சூறாவளி அடிக்கும் என்றெல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியாது. கிளைமேட் சேஞ்ச். சோ அதனால 2வது வினாவுக்கு பொருத்தமான விடை வந்து இதுல தற்செயலாக உங்களோட மீட்டிங் எண்ட் ஆகினாலும் திரும்பவும் அதே இதுக்கு ஜாயின் பண்ணணுமா? சரியா? சோ 2வது வினாவுக்கு பொருத்தமான விடை வந்து மண் சரிவு சரியான விடையாக இருக்கிறது. ரைட். 3வது வினா, இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். ஹலோ, என்னுடைய ஆன்சர் சீட் ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறதா? டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய ஆன்சர் சீட் ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறதா? யாராவது ஒரு ஆள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நோ? எஸ். எஸ். ஓகே. இலங்கையில் பாடசாலை செல்வதில் உண்மையில இயற்கை அனர்த்தங்கள் தான், உதாரணமா மண் சரிவு போன்ற அனர்த்தங்கள் இதுக்குரிய விடையாக அமையும். இந்த வினாவில் பாடசாலை கட்டமைப்பில வந்து பௌதிக ரீதியான அணுகல் மற்றும் சூழல் காரணிகள் மாணவர்கள் வரவில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சரிதானே? மறக்க கூடாது. பௌதிக ரீதியான ஆக்சஸ் வந்து உதாரணமாக நான் சொன்ன மாதிரி மண் சரிவால கட்டிடங்கள் இடிந்து விழுறது, அல்லது வகுப்பறைகள் அல்லது கூரைகள் பறக்கிறது, கூரைகள் விழுறது, மற்ற ஏனைய என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸால மாணவருடைய வரவு பற்றி நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக அவை அமைகின்றன. ரைட். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் எப்ப நிறுவப்பட்டது? எஸ், நீங்க அநேகமானார்கள் சரியான விட தந்திருக்கிறீங்க. 1950 என்றது சரியான விடை. ரைட். அது உங்களுக்கு தெரியும். 1900 நான் ஏற்கனவே இந்த தகவல் தந்த நான் இல்லையா? என்னண்டு
1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் தான் இந்த மன்னிக்க வேண்டும், திறந்த பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டது. வயது அல்லது முன்னைய தகுதிகள் தடையாக அமையாமல் திறந்த கற்றல் முறையை இந்த திறந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது. இதுதான் அங்க முக்கியமான விஷயம். வை வி நீட் ஓபன் யூனிவர்சிட்டி என்று கேட்டால் இதுல வயதோ தகுதியோ முன் தகுதியோ தேவையில்லை. உதாரணமாக ஒரு பிஎஸ்சி முடிக்க போறவருக்கு ஒரு எஸ்ஓ 2 எஸ்ஓ இருந்தா போதும் ஓப்பன் யூனிவர்சிட்டியில. ஏன்னு கேட்டால் 3 பாடங்கள் தேவை இல்லையா தகுதி ஒரு பிஎஸ்சி பட்டம் முடிக்கிறேன்டா. அப்ப ஒரு பயோ சயின்ஸ்ல வந்து சும்மா சொல்லுமே அவர் பயாலஜியில மட்டும்தான் எஸ் எடுத்தார் என்றால் கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் ஃபெயில் என்றால் அந்த ஏஎல் லெவல் ரிசல்ட்ஸுக்கு தகுதியான அடிப்படை கற்கைகளை அவர் அங்கு பூர்த்தி செய்ததன் பின்னர் அங்கு திறந்த பல்கலைக்கழகத்தில் பட்டங்களை தொடரலாம். அதுக்கான அந்த அடிப்படை கோர்ஸ்கள் அங்க இருக்குது. ஆகவே அந்த முன் தகுதி என்றது ஒரு தடையாக அமையாது. 3 பாசஸ் இருந்தா தான் டிகிரி போகலாம்ன்றது. ஆனா பல்கலைக்கழகங்கள் ஏனைய பல்கலைக்கழகங்கள்ல வந்து அந்த நியமம் இருந்தாலும் திறந்த பல்கலைக்கழகத்தில் அது ஒரு தடையாக அமையாது. முன்னைய தகுதியோ அல்லது வயதோ தடையாக அமையாது. ஆகவே திறந்த கற்றல் முறைதான் இங்கு பின்பற்றப்படுகின்ற பிரதானமான உபாயம். சரி, 4வது விஷயம், ஒரு பாடசாலையின் முழுமையான கலை திட்டம் பற்றி நான் உங்கள்கிட்ட இந்த வினா அமைந்தது டோட்டல் கரிக்குலம். இல்லாட்டி இதுக்கு இன்னும் ஒரு பேர் பூரண கலை திட்டம் அல்லது என்ன சொல்றது பூரண கலை திட்டம். பூரண கலை திட்டம் நோட் பண்ணிக்கொள்ளணுமா? பூரண கலை திட்டம், டோட்டல் கரிக்குலம் என்று நாங்கள் அதை பூரண கலை திட்டம் அல்லது முழுமையான கலை திட்டம் என்றா என்ன? பூரண கலை திட்டம் முழுமையான கலை திட்டம் என்றா என்ன? நான் இதுல தராத நோட்டு தரலாம் உங்களுக்கு. இங்க வந்து நிறைய கலை திட்டங்கள் இருக்குது. ஒன்று முறைசார் கலை திட்டம், மற்றது வந்து மறைக்கலை திட்டம், மற்றது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இணைக்கலை திட்டம், ரைட்? மறைக்கலை திட்டம், இணைக்கலை திட்டம், வேற என்ன? இந்த மாதிரியான கலை திட்டங்கள் இருக்கின்றன. ஆக ஆங்கிலத்துல நாங்கள் அதை சொல்லலாம் பூரண கலை திட்டத்தில் உள்ளடங்கக்கூடிய அந்த 3 விசேஷமாக முறை, அதாவது முறைசார் கலை திட்டம், மறைக்கலை திட்டம், மற்றது வந்து இன்னொன்று சொன்னான் யாராவது? முறைசார் கலை திட்டம், மறைக்கலை திட்டம், இன்னொன்று சொன்னான் கமான் சொல்லுங்க. கதை கேளாது. பூரண கலை திட்டத்திலே முறைசார் கலை திட்டம், மறைக்கலை திட்டம், இணைக்கலை திட்டம், சரிதானே? அப்படி என்றா என்ன? அப்ப இதுக்குரிய விளக்கத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு தர போறேன். அதுக்கு பிறகு நீங்க விடைக்கு போகலாம். சரியா? ரைட். அதுக்கு பிறகு நீங்க விடைக்கு போகலாம். அதாவது முறைசார் கலை திட்டம் என்றா என்ன? ஃபார்மல் கரிக்குலம் அல்லது பாடவிதானம் என்று நாங்கள் சொல்லலாம். கலை திட்டத்தை என்ன சொல்லலாம்? பாடவிதானம், ஃபார்மல் கரிக்குலம். சரிதானே? ஃபார்மல் கரிக்குலம். இது வெறும் இந்த மாதிரியான வினாக்கள் வரலாம். வகுப்பறையில பாட வேளைப்படி கற்பிக்கப்படுபவை. இது வந்து ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டது. எந்த வயது பிரிவினருக்கு எந்த விடயத்தை கற்பிக்கிறது அது தொடர்பாக ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒரு கலை திட்டம் பாடவிதானமாக இருக்கும். அது வகுப்பறையில நேரடியாக ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுறது. தட் இஸ் ஃபார்மல் கரிக்குலம். ஓகே. அடுத்தது மறைக்கலை திட்டம். மறைக்கலை திட்டம் என்ற ஆங்கிலத்தில் ஹிடன் கரிக்குலம் என்று நாங்கள் சொல்லுவோம். ஹிடன் கரிக்குலம் என்ற என்ன? ஆக்சுவலா பாடசாலையின் கலாச்சாரம், ஒழுக்கம், பண்பாடுகள், ஆசிரியர் மாணவர் உறவு மூலம் மாணவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள், இது எல்லாமே அங்கு விழுமியங்கள், ரைட்? இதுகள் எல்லாமே வந்து ஹிடன் கரிக்குலம், மறைக்கலை திட்டம் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். மறைக்கலை திட்டம் என்று நாங்கள் அதை சொல்லலாம். அதாவது பிள்ளைகளுக்கு தெரியாமலேயே மறைந்து கிடக்கும். அது பிள்ளைகள் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. பாடசாலையின் கலாச்சாரம், ஒழுக்கம், விழுமியம், நெறிமுறைகள், இதுகளை எல்லாம் அங்கு மாணவர்கள் பின்பற்றுவார்கள். அடுத்தது வந்து இணைக்கலை திட்டம். இணைக்கலை திட்டம் என்ற என்ன? கோகரிக்குலம் நாங்கள் சொல்லுவோம். இணைக்கலை திட்டத்துல வந்து என்ன? விளையாட்டுகள், சாரணியம், மற்றது கேடேட், இல்லையா? கேடேட், ரைட்? இந்த மாதிரியான செயற்பாடுகள், இதுகள் தான் என்ன? கோகரிக்குலம்.
இன்னொன்று இருக்கு பிள்ளைகள், எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஒன்று இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலம். எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்ன? ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்றது எக்ஸ்ட்ரா கரிக்குலம். என்னது? புறக்கிருத்திய செயற்பாடுகள். இதுகள்ல தான் நாங்கள் என்ன பார்க்க போறோம்? புறக்கிருத்திய செயற்பாடுகள் என்றா இந்த சிரமதானத்துல ஈடுபடுறது, சரிதானே? இப்ப நம்ம மெடிக்கல் கேம்ப்ஸ் அதுகள் எல்லாம் செய்வதன் ஊடாக மாணவர்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்றது, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்று சொல்லப்படுறது. இதெல்லாம் சேர்ந்துதான் நாங்க என்னன்னு சொல்றது, பூரண கலை திட்டம் என்று நாங்கள் இதை சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பூரண கலை திட்டம் என்று. இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு பாடசாலையின் வினா என்னது? முழுமையான கலை திட்டம். அப்படியா கேள்வி? ஒரு பாடசாலையின் முழுமையான கலை திட்டத்தில் அடங்குவது எது? முறைசார் மற்றும் முறைசார கலை திட்டம், இணைக்கலை திட்டம் மற்றும் மறைக்கலை திட்டம், இணைக்கலை திட்டம் மற்றும் முறைசாரா கலை திட்டம், முறைசார் மற்றும் மறைக்கலை திட்டம். கமான், முறைசார் மற்றும் மறைக்கலை திட்டம். சொல்லுங்க பார்க்கலாம், எது அடங்கும்? முழுமையான கலை திட்டத்தில் அடங்குவது எது? முறை சாரா கலை திட்டம் என்றா என்ன? அடுத்தது இதுக்குள்ள இருக்கு இன்னும் ஒரு சொல், முறை சாரா கலை திட்டம் என்றா என்ன? என்னது முறைசாரா கலை திட்டம் என்றா என்ன? முறைசாரா கலை திட்டத்துக்கு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்றது நான் ஃபார்மல் எஜுகேஷன். என்ன சொல்றது? நான் ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எஜுகேஷன். அப்ப நான் ஃபார்மல் என்றால் என்ன? இது வந்து எங்கட பூர்ண கலை திட்டத்துக்குள்ள தொடர்படாத ஒன்று. அதாவது ஊஸ்கண்டு சொல்லப்படக்கூடிய, ஊஸ்கண்டா என்ன? ஊஸ்கண்டு சொன்னா அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். என்ன சொல்றது? அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். சரிதானே? ஊஸ்கண்டு சொல்றது என்ன பிள்ளைகள்? அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். பாடசாலையை விட்டு விலகிய மாணவர்களுக்காக, வெளியே இருக்கின்ற மாணவர்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், தையல் பயிற்சிகள், ரைட், கணனி பயிற்சிகள், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். அதனூடாக அவங்க இன்கம் ஒன்றை ஜெனரேட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி. இது வந்து பூரண கலைத்துறைக்கு வராது, பாடசாலைக்கு புறம்பானது. ஆகவே உங்களுக்கு தரப்பட்ட விடைக்குள்ள எந்த விட சரியான விட? அதாவது ஒரு பாடசாலையின் பூரண கலை திட்டத்தோடு தொடர்புடையது முறைசார் மற்றும் மறைக்கலை திட்டம், இல்லையா? முறைசார் மற்றும் மறைக்கலை திட்டம். வேற என்ன விட வந்திருக்கு இதுல? முறைசார் மற்றும் முறைசார கலை திட்டம் வராது. ஏன்னா நண்போமல் வந்திருக்க முடியாது, வராது. பேப்பர் இருக்கு தானே இல்லாட்டி? உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் இந்த ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க வினா பத்திரத்தை. முறைசார் மற்றும் முறைசார கலை திட்டம் வராது. முறைசாரா கலை திட்டம் வந்திருக்க முடியாது. இணைக்கலை திட்டம் மற்றும் மறைக்கலை திட்டம் வரும், இதுவும் வரும். அடுத்தது இணைக்கலை திட்டம் மற்றும்